முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவத்தும் சகனோபுனத்தும் சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்த உபனிஷத்தில் நேற்று வரைக்கும் 307வது மந்திரம். அதில் கடைசி வார்த்தை சித்கணக காலஹீனோசி காலோசி சதா பிரம்ம அசி சித்கணக சர்வத்தக ஸ்வரூபோ அசி. சர்வத்தக ஸ்வரூபோ அசினா எங்கும் ஸ்வரூபத்தில் நிற்பவன். ஸ்வரூபத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சத்துக்குள்ளே சித்து நுழையிறது. அதாவது சமாதி நிலைக்கு போகிறது, அத்வைத நிலைக்கு போகிறது. அந்த நிலைக்கு போகிறதுக்கு எளிய மார்க்கத்தை பல பேர் முயற்சி செய்திருந்தாலும் உபனிஷத்து கூறுற வாக்கானது ஓங்காரம். வாக்குனா சப்தம். இந்த அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபனிஷத்து எல்லா உபனிஷத்தும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ஓங்காரம். ஓங்காரம் தாரக மந்திரத்தில் முதலிடத்தில் இருக்கு. ஓங்காரம் இறைவனுக்கு பிடிச்ச சகஸ்ரநாமத்தில் லட்சார்ச்சனையில் முதலிடத்தில் இருக்கு. அந்த ஓங்காரம் அநாகதம், நாதம், சாமம், உத்கீதம், பிரணவம், இப்படி பல பேர், ஸ்வரம் அப்படின்னு பல பேரில் இருக்குது. அதை பிடிச்சு அதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது பல முறைகளில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. எளிய வழி மட்டும் இல்லை, குறுகிய காலத்தில் அடையக்கூடிய வழி மட்டும், ரொம்ப எல்லாரும் செல்லக்கூடிய வழி, ரொம்ப எளிமையான வழி. எப்படி அதை சொல்கிறீங்க? ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும் அப்படின்னா, எங்கேருந்து அந்த ஓங்காரம் வெளிவருதோ அதை கான்சன்ட்ரேட் பண்ண அது ஆரம்பிக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போது ஓங்காரத்தை ஸ்தூல வடிவில் விசாரம், அதாவது ஜபம் பண்ணும்போது நம்ம பிரம்மாவாகிறோம். அதாவது விஸ்வன்கிற தனிப்பட்ட மனித நிலையிலிருந்து பரந்த, அதாவது துரியத்தை கடந்து துரியாதீத நிலையை பற்றி பேசுது. அதாவது சமஷ்டி நிலையை பற்றி பேசுது. ஓங்காரம் ஸ்தூலமாக ஜபிக்க அது பிரம்மாவாகிறான். தன் தொழிலில் முதலிடத்துக்கு வரான். உலகமெங்கும் பரவி புகழ் பெறுறான். இகத்தை வெல்றான். சர்வ காமான், எல்லா காமங்களையும் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறான். இதெல்லாம் ஸ்தூல ஓங்காரத்தினுடைய பலன். நீங்கள் இந்த நம்ம ஸ்வரூபத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த இடையில வரக்கூடிய அவாந்தர பலன், பிரதான பலன், கவுன பலன், இதெல்லாம் அப்புறம். இது செஞ்சால் இது பலன் உண்டு. சன்னியாசிகள் ஸ்தூலமாக ஜபிக்க மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவங்களும் ஸ்தூலமாக ஜபிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இகத்துக்கு திரும்ப வந்தாகணும். அதனால் இகத்தை வெல்றது பெரிய விஷயம் இல்லை, இகத்துக்கே வரக்கூடாதுங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ இங்கே நம்ம எல்லாம் என்ன வேண்டிக்குவோம்? நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல
குடும்பம் அமையணும், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல கணவன், இப்படி தானே வேண்டிக்கிறோம். இங்கே வரவே வேண்டான்னு யார் வேண்டிக்கிறா? யாரும் வேண்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அதனால் அவங்க இந்த மித்த சத்தா நினைக்கிறாங்க, இந்த ஜெகத்தை சத்தா நினைக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது தோன்றும், நிற்கும், மறையும். இந்த அறிவு யாருக்கும் இல்லை. இது வேதத்தில் இருக்குது, குருவுக்கு தெரியுது, இந்த 5 பேருக்கு தெரியுது. அவங்க வெளிப்படுத்துறதில்ல. ஒருத்தர் சொன்னார், ரமணர் வந்து இப்போ திருவண்ணாமலையில் அவ்வளோ வருஷம் இருந்து ரமணரை பற்றி இப்போ ஒரு டீட்டெயிலும் ஒருத்தனுக்கும் தெரியல. ரமணர் இருந்தார், நான் யாருன்னு ஒரு புத்தகம் எழுதினார், சாப்பாடு போடுவாங்க அங்கே, இதுதான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நான் யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியலைன்னு சொல்கிறாரு. வேதாந்தத்துக்கு ஆதாரமான இடம் அது, அங்கே இந்த நிலைமை. ஏன்னா வேதாந்தம் பேசுகிறதுக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த குருமார்களும் முன் வருவதில்லை. ரொம்ப ரேர், வரவங்க ரொம்ப ரேர். அதுபோல் இந்த ஸ்தூலத்தை தாண்டி நம்ம ஜபம் ஒடுங்கி, ஏன்னா தியானத்தில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ பேசுகிறதெல்லாம் சமாதிக்கு போகிறத வழியை ஓங்காரை பயன்படுத்தி, ஓங்கார தியானம் இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு போகக்கூடிய வழியிலேயே முதலிடத்தில் இருக்கிறது ஓங்கார தியானம். பல தியானம் இருக்குது, அதில் ஓங்கார தியானம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப லாஜிக் இருக்கிறது. நம்ம நேராக அதை உணர முடியுது. ஏன்னா ஓங்கார சவுண்டு உள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். உள்ளே அது எப்போதும் கேட்டுட்டு தான் இருக்கேன், நம்ம அதை கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் அங்கே விஷயம். இப்படி ஸ்தூல உடம்புக்கு சொன்னோம், நீ பிரம்மாவாகிறாய், விஸ்வன்லேருந்து பிரம்மாவாகிறாயின்னு சொன்னோம். அப்புறம் சூக்ஷ்ம உடம்பை நீ ஜபிக்கும்போது மானசீகமாக ஜபிக்கிற, அங்கே வந்து உன்னுடைய ஓங்காரம் வந்து ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய. அப்படி முயற்சி செய்ய 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 அந்த சவுண்டு நீங்கள் இதில் கவனம் செலுத்தாமலே அந்த இருதயத்தினுடைய பீட்டானது அந்த ஓங்காரத்தை ஜபிக்கிற மாதிரி நமக்கு உணர்வை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கிறதானே, எதை நினைக்கிறோமோ அது ஆகிறோம். இல்லை ஹார்ட் பீட்டை நான் எளிய வழி, அது ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணுறது எளிய வழி. எப்படி எந்த சவுண்டில் எவ்வளோ ரிதம் இருக்குது, ஹார்ட் பீட்டுக்கு ஒரு ரிதம் இருக்குது. ஹார்ட் பீட்டு சத்தியமானது. ஏன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு அது துடிக்க போகுது. அந்த துடிப்புன்னு சொல்லாமல் அது ஜபமாக ஏன் மாற்றக்கூடாது? இது ஒரு எளிய வழி. புரிஞ்சால் சரி, புரியாட்டினாலும் பரவாயில்ல. அந்த ஹார்ட் பீட்டை உத்து கவனிக்கணும். உத்து கவனிக்கா அந்த ஹார்ட் பீட்டு நமக்கு ஓங்காரம் ஜபிக்கிற சவுண்டும் அதோடைய ரிதமும் கரெக்டாக பொருந்தும். அந்த மாதிரி ஓங்காரம் சொன்னாலே போதும். மானசீகமாக தானே சொல்ல போகிறோம். அப்படி சொன்னால் என்னன்னா ஞான நிஷ்டையில் இருப்பான், ஞான சந்ததிகளை உருவாக்குவான். அவனுக்கு பின்னாடி யாருமே பிரம்மஞானம் இல்லாமல் பிறக்க மாட்டாங்க. இது சூக்ஷ்ம ஓங்காரத்தினுடைய வழி. இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். காரணத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரம் தான் இந்த மானசீக ஓங்காரம் ஒடுங்குற இடத்துல நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி கிட்டத்தட்ட 0 to 10க்குள்ளேன்னு வச்சுக்கலாம், புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஓங்கார சப்தத்தை நம்ம கேட்கலாம். இப்போ நான் தியானம் பண்ணல, ஆனால் எனக்கு ஓங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஓங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப ஒரு இன்வெர்ட்ரு ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா கீன்னு கத்தும்ல, அந்த சவுண்டு இருக்காது. அதே மாதிரி லைட்டாக கேட்கும். இந்த லைட்டாக கேட்குறத உற்று கவனிக்கணும். அப்போ இன்னும் நம்ம சூக்ஷ்மமாக போகிறோம். நம்ம ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சி போயிடுது. நேரம் மாற ஆக ஆக நம்மளுடைய எண்ண அலைகள்லாம் ஒடுங்கிடுது. நம்ம 10வது பிரகாரம் போன நாம் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு 1வது பிரகாரம் வந்து சுற்றிகிட்டு இருக்கோம். இப்போது நடுவுக்கு போகிறோம். நடுவுக்கு போனால் இந்த ஏகாகிரம்ங்கிற நிலை வருது. ஒன்றில் நிற்கிற நிலை. நடுவுக்கு போயாச்சு. இப்போ ஒன்றில் நிற்கிற நிலை தொடர்ந்தால் எண்ணங்கள் எல்லாம் நின்று போயிடும். நிருத்தம்னு பேர். எண்ணங்கள்லாம் நின்று போனாலும் அதை தொடர்ந்தால் அது பேர் நிஷ்டைன்னு பேர். எண்ணங்கள் போனதுக்கப்புறம் நிருத்த நிலையில் நிற்கிறது, தொடர்ந்து நிற்கிறது, அது நிஷ்டைன்னு பேர். அந்த நிஷ்டையில்
இந்த உயிரினுடைய நாதம், இந்த ஓங்காரம் நன்றாக கேட்கும். இது ஒரு 4-5 நிலைகளை கடந்து நடக்கக்கூடிய செயலை சொல்கிறேன். எல்லாருக்கும் இது நடக்கும். இப்போ நீங்கள் ஓங்காரம் இருக்கா இல்லையான்னு 2 காதையும் முன்னெல்லாம் காதுகிட்ட கையை வச்சு பாருங்கள், கடல் அலை ஓசை கேட்கும்னு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2 காதையும் இறுக்கி காற்று உள்ளே விடாமல் 2 காதையும் நல்லா அடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சவுண்டு, அந்த ஓங்கார சவுண்டு க்ளீனாக கேட்கும். இது முதல்ல லைட்டாக கேட்குறது உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி குறைய குறைய குறைய, தியான நேரம் கூட கூட கூட, நிஷ்டை கூட கூட கூட, நீங்கள் சடனாக உங்கள் கையை 2 கையும் எடுத்து அந்த காதுகிட்ட வச்சிங்கன்னா அது சவுண்டு தாங்க முடியாத அளவுக்கு ஓங்காரம் ஜபிக்கும். அந்த சவுண்டு பெரிய அளவில் கேட்கும், ரொம்ப விஸ்வரூப அளவில் கேட்கும். காதை உடனே கையை விட்டு எடுக்கணும்னு தோணும். ஆனால் ரொம்ப ரித்தமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அந்த சவுண்டு கேட்குறது. இப்போ உங்கள் சவுண்டு தான். யார் கேட்குறா? சித்து கேட்குது. யார் சத்தத்தை கொடுக்குறா? சத்து கொடுக்குது. புரியுதா? சத்து தான் ஒளியும். இறைவன் தான் சவுண்டாகவும் வெளிச்சமாகவும் வெளிப்படுகிறான். அதை அறியும் வஸ்து தான் இந்த உயிர் சொல்லக்கூடிய உணர்வு, கான்சியஸ் ஆத்மா அல்லது ஜீவாத்மா. எங்கேருந்து வருது? உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள்லேருந்து அந்த சவுண்டு வருது. அந்த சவுண்டையே உற்று நோக்க 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 நாம் எங்கேருந்து அந்த சவுண்டு வெளியில் வருதோ அதுக்குள்ளே நம்மளை அறியாமலேயே உள்ளே போகிறோம். ஒரு பாட்டு கேட்குறீங்க, 5 நிமிஷம் பாட்டு. இப்போ இசைக்கு எல்லாரும் அடிமையாக இருக்காங்களா இல்லையா? படிக்காதவங்க கூட, பாமரன் கூட இசைக்கு அடிமையாக இருக்கானா இல்லையா? எப்படின்னா ஒரு பாட்டை 5 நிமிஷத்தை உத்து கவனிக்க அந்த வாக்கு எங்கே அழைச்சிட்டு போயிடுது? அவனை உயிருக்கு அழைச்சிட்டு போயிடுது. நல்லா புரிஞ்சு என்ன நடக்குது? இசை கேட்கும்போது, மியூசிக் கேட்கும்போது என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த மியூசிக் ரிதமாக இருந்தால் நீங்கள் அதோட பொருந்துவீங்க. அந்த மியூசிக் கண்ணாப்பின்னான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பொருந்த மாட்டீங்க, அந்த பாட்டை கேட்க மாட்டீங்க, பிடிக்காதுன்னுவீங்க. உங்கள் பாட்டு எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குதோ, சில பேருக்கு மெலோடியாக பிடிக்குது, சில பேருக்கு நல்லா குத்தாட்டம்னு சொல்கிறாங்க. என்னென்னா பல வெரைட்டியில் இருக்கா இல்லையா? உங்கள் ஃப்ரீக்குவென்சி எது இருக்கோ அந்த ஃப்ரீக்குவென்சியில் உள்ள பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும். இது தோன்றும் நிற்கும் மறையும் இந்த பாட்டு கூட. ஆனால் சில பாடல்கள் இந்த பாட்டு பாடுனா அந்த பாட்டோட உங்கள் சைத்தன்யமானது பொருந்துது, ஃபிக்ஸாகி அந்த பாட்டு மூலியமாக உங்கள் ஸ்வரூபத்துக்கு போகுது, சத்துக்கு போகுது. இந்த ஆனந்தங்கிறது எங்கே இருக்குது? பாட்டில் இருக்கா, உங்களுக்குள்ளே இருக்கா? ஆனந்தம் பாட்டுக்கா, உங்களுக்கா? உங்களுக்கு. அப்படி தான் நீங்கள் ஸ்வரூபத்துக்கு போகிறீங்க. போகிற தருணம் ரொம்ப ரொம்ப செகண்ட்ஸில் இருக்குது. ஒரு 10 செகண்டு, 20 செகண்டு. ஆஹா, ஓஹோ, அற்புதம், சபாஷ், இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா பாட்டில்? இதே தத்துவம் வாய்க்கு உள்ள மாதிரி கண்ணுக்கும் உண்டு. அதாவது தரிசனம் மூலியமாக உயிரை தொடுறோம். இன்னும் எந்த புக்கிலையும் இருக்காது, யாரையும் சொல்ல மாட்டாங்க. முருகப்பெருமானால் தான் இதை சொல்ல முடியும். தரிசனம் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த பிம்பத்தின் மூலியமாக நீங்கள் பார்க்குற கண் புலன்கள் வழியாக என்ன ஆகுது? அது உயிருக்கு அழைச்சிட்டு போய் பொருந்திடுது. எத்தனை செகண்டு பார்க்குறீங்களோ அத்தனை செகண்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது. உயிரை தொட்டுடுது. இது கண்ணுக்கு. காதுக்கு இசை, இல்லை குருவனுடைய வாக்கு, மந்திர வார்த்தையை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறோம் இல்லையா? வாக்கு சக்தி நேராக தொடருது இல்லையா? மன கிளர்ச்சியை உற்பத்தி ஆகுதில்ல. நேற்று முடிக்கவே முடியலட்ட, நல்லா ஆரம்பிக்கிற டேக் ஆஃப் பண்ணுற நேரத்தில் டைம் முடியுது, நம்ம போயாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் வருத்தத்தில் தான் போனேன், என்னடா அது கிளாஸ் ஏன்னா விஷயம் முன்னாடி இந்த சப்ஜெக்டு விசாரத்தை முடிச்சுட்டு பாடம் எடுக்கணும்னு நினைக்கல. அந்த பாடத்தில் தியானம் வருது, சமாதி வருது, அந்த இடத்துல இதை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அது வரவே இல்லை. அந்த நம்ம ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வரவே இல்லை. பின்னாடி வந்துச்சு, பின்னாடி வருது வர.
இப்போ கண்ணில் பார்க்குற தரிசனத்தினால இதே ஒரு கூர்மை, உற்று நோக்குதல், ஃபோக்கஸிங், தியானம் என்ன பண்ணுது? கண்ணு வழியாக அந்த உயிரை தொடுது, காது வழியாக இசை உயிரை தொடுது. இப்போ நறுமணம் வச்சுருக்கோம். இப்போ பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறது காதுக்கு, அது உயிரை என்ன பண்ணுது? தொடர்பு கொள்ளுது. வெளிச்சம் கண்ணுக்கு, உயிரை தொடர்பு கொள்ளுது. கந்தம், சுவாமிக்கு சுகந்தம் சமர்ப்பயாமின்னு மந்திரம் வரும் சோடசோபச்சாரத்தில். அந்த கந்தம் என்னது? அந்த ஆத்மாவுடைய கந்தம். அது ஆத்மாக்குள்ளே அந்த வாசனை பிடிக்குது. நாற்று அடிச்சதுன்னா உட்கார முடியுமா? வாசனை தானே அது விரும்புது. உள்ளே இருக்கிறது விரும்புது. உள்ளே இருக்கிறது சைத்தன்யமாக இருக்கக்கூடிய சித்து விரும்பி சத்தோட தொடர்பு கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்குது. இதெல்லாம் புரியுதா? ஒரு அதே தான் நாக்குக்கும் வாய்க்கும். அந்த நாக்கானது சுவை மூலியமாக ஆஹா இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா? அதே இன்க்ரீடியன்ஸ் தான், அதே அரிசி பருப்பு தான், அதே மளிகை சாமான் தான். ஆனால் இவங்க பண்ணால் அது சுவைக்கு, இவங்க பண்ணால் சரியா இல்லை, இவங்க பண்ணால் ரொம்ப மோசமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா அவங்க செய்கிறவங்களுடைய இந்த ஏகாகிர சித்தம், நிருத்த சித்தம், நிஷ்ட சித்தம், அந்த பரம்பொருளோட அவங்க அனுபூதி செய்து சமைக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப அர்த்தம் உள்ளது. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா இது மூலியமாக நாம் சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறோம். இது சிற்றின்பம். ஆனால் இந்த ஓங்காரம் கொண்டு போவதில்லை, உள்ள சொருபத்துக்கு அழைச்சிட்டு போவதில்லை. இது அந்த 3வது நிலையில், முதல் நிலை ஸ்தூலம், 2வது நிலை சூக்ஷ்மம், 3வது நிலை காரண நிலையில் தான் ஓங்காரம் உள்ளே வரதை கேட்குறீங்க. அந்த ஓங்காரத்தை உற்று நோக்க அந்த ஓங்காரம் பின்னாடியே அதனுடைய எண்டுக்கு போகிறீங்க. அந்த எண்டை தான் நாதாந்தம்னு சொல்கிறாங்க. அந்த எண்டை நாதாந்தம்னு சொல்கிறாங்க. 4வது நிலை துரிய நிலை. அந்த 4வது நிலையில் எங்கே இருந்து வெளியில் வந்துச்சோ அதுதான் ஸ்வரூபம், அதுதான் சத்து, அதுதான் பரமாத்மா, அதுதான் பரபிரம்மம், அதுதான் நிர்குணம். அதுக்குள்ள சித்தானது இந்த ஓங்காரத்துக்கு பின்னாடியே அமைதியாக இருந்தால் போதும், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் அமைதியாக அப்படியே அந்த ஓங்காரத்தை உற்று கவனிக்க அந்த ஓங்காரத்தில் லயமாகி அது எங்கே ஆர்ஜின் எங்கேருந்து வெளியில் வருதோ அந்த ஆர்ஜினுக்குள்ளே இறங்கிடுறீங்க. அங்கே சமாதி, நிர்விகல்ப சமாதி, நிரந்தரமான ஆனந்தம் தரக்கூடிய பேரானந்தம் வெளிப்படுகிறது. இப்போ ஸ்தூல உடம்புல பிரம்மாவாகிற, இதே ஜபம் பண்ணி சூக்ஷ்ம உடம்புல விஷ்ணு ஆகிற, ஞான நிஷ்டைக்கு வர சர்வஜ்ஞனா 3வது நிலையில் தான் சர்வஜ்ஞ நிலை, சர்வேஸ்வர நிலை, சர்வசித்த நிலை. 4வது நிலை துரியத்துக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? அந்த நிலையில் தான் நீங்கள் சங்கல்பத்தினால எல்லா காரியத்தையும் நடத்தக்கூடிய வல்லமையை சொரூபம் தருகிறது. புரியுதா இது சொன்னது? இது சமாதிக்கு போகிற வழி. இப்போ நான் கண்ணை மூடின உடனேயே ஓங்காரம் கேட்டுச்சுன்னா ஓங்காரம் பின்னாடியே அப்படியே அமைதியாக உட்காந்துட வேண்டியதுதான். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அசையாமல் ஆடாமல் அந்த ஓங்காரத்தை நல்லா கேட்க முதல்ல சீக்கிரம் எல்லாம் இது ஒரு 10 நிலைகள் அடைஞ்சிடலாம். ஆனால் 10 நிலைக்கு அடையிறதுக்கு 10 வருஷமும் ஆகலாம், 10 நிமிஷமும் ஆகலாம். நம்மளுடைய ஆர்வம் தான் அதுக்கு காரணம். முதல்ல ஓங்கார சவுண்டை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு போகணும். அதுக்கு ஃப்ரீக்குவென்சி குறைக்கணும். அதுக்கு ஏகாந்தத்தில் உட்காரணும். சமாதி எப்படி நடக்குதுங்கிறத சொல்கிறேன். புரியுதா? புரிஞ்சிச்சா? இதை தேடுறவங்களுக்கு சமாதின்னு சொல்கிறாங்களே, சமாதிக்கு எப்படி போகிறது அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஓங்காரம் ஒரு வரப்பிரசாதம். அந்த இடத்துல காரண நிலையில் நீ சர்வேஸ்வரனாகிற, சர்வசித்தனாகிற, சர்வஜனாகிற, ஸ்வரூபத்தில் எல்லாமே ஆகிற, பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே எல்லாமே ஆகிற. சுவைக்கல்பமானாலும் ஆகலாம், நிர்விகல்பமானாலும் ஆகலாம்.
இப்போ நீங்கள் சாப்பாடு மூலியமா இசை மூலியமா அடையிறதெல்லாம் அற்பம், செகண்ட்ஸு தான். 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்டு தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க. புரியுதா இல்லையா? அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக செஞ்சீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும், அது என்னவாக இருக்கும்? சுவைக்கும், இனிக்கும், ஜெயிக்கும், பிரகாசிக்கும், விளங்கும். அதான் காரணம். நீங்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க, இதை கேட்குறவங்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. சாப்பாடு செய்யும் போது நீங்களும் ரசித்து சமைக்கிறீங்க, சாப்பிட்றவங்களும் ரசித்து சாப்பிட்றான். புரியுதா வித்தியாசம்? ஒவ்வொருத்தவங்க ஒரு செஃப் இருக்கான், அவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா, தோசை போடுறவனுக்கு 20,000 தான், செஃப்புக்கு வந்து 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்னா, அவன் ஆழத்தை தொட்டவன். அவன் யார்? கிட்டத்தட்ட ஒரு 50 ஐட்டத்தை டேஸ்ட் பார்ப்பான். நம்மளால் பார்க்க முடியுமா? சொல்லி பாருங்கள். உண்டா இல்லையா? இருக்குது. கரெக்டாக செலக்ட் பண்ணுவான், இதுதான் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுவான். நம்மளால் முடியுமா? நம்ம எதுலேயுமே நம்ம பூரணம் அடையலை, எல்லாத்துலேயும் அறகுறையாக இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் 10 நாள் தான். என்னத்தை விளங்கும்? ஒரு காரியம் ஆரம்பித்தா அது முடிவு வரைக்கும் வெற்றியை குவிக்கிற வரைக்கும் விடாமல் பயணிக்கணும். இது சமாதி எப்படி போகிற ஓங்காரம் மூலியமாக. புரியுதா? ஓங்காரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த இதில் தான் இருக்க. எப்போ கேட்கும் ஓங்காரம்? அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போனால் தான் ஓங்காரம் கேட்கும். நீ கர்ப்பகிரகத்துக்கேக்குள்ளேயே போகல, வெளியில் இருந்துட்டு எனக்கு கேட்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் உட்காந்து பழகணும், கண்ணை மூடி பழகணும், தியானம் செய்து அதுதான் தியானம்னு பேர். கவனிக்கிறோம், அந்த ஓங்காரத்தை கவனிக்கிறது, உள்ளேந்து வரக்கூடிய சவுண்டை கவனிக்கிறது. அதுதான் நேற்று பேச ஆரம்பித்தேன். என்ன இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை என்ன சொல்லுது? அயம் ஆத்மா சதுஷ்பாதகன்னு சொல்லு. 4 மந்திரம்தான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் 400 மந்திரங்கள். அதுக்கு காரிகை வேறு எழுதியிருக்காங்க. கௌடபாதர் காரிகை, நிறைய பேர் அதுக்கு பாஷ்யம், சங்கரர் பாஷ்யம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. என்ன காரணம்? இந்த 4 தான். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா கடந்து தூரியத்துக்கு போகிறது. இப்போ நீ இங்கே பிரம்மாவாகிற, அங்கே சூக்ஷ்மமாக விஷ்ணு ஆகிற, காரண உடம்புல ருத்ரன் ஆகிற, துரியத்தில் பரபிரமமாகிற, எல்லாமா ஆகிற. இது ஒரு பெரிய அரிய விஷயம். நம்ம எளிமையாக சொல்லிட்டோம். நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ரிசல்ட் இருக்கும். உணர்வுகளில், செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. ஏன்னா ஓங்காரம் இது சொந்த கருத்து இல்லை, உபநிஷத்தில் இருக்குது. மாண்டூக்கிய உபநிஷத்தில், சங்கரர் பாஷ்யத்தில் இருக்குது. புரியுதா சொல்கிறது? இப்போது மந்திரத்துக்கு வரோம். நீ சித்து கணம், அப்போ நீ கணமாயிடுற, உள்ளே போயிடுற. அதோடு சேர்ந்தால் தான் கணம். தனியாக இருந்தால் மதிப்பு யார்? ஆணும் பெண்ணும் தம்பதிகளாக இருந்தால் தானே மதிப்பு. சம்சாரி தம்பதிகளாக இருந்தால் தானே மதிப்பு. தனியாக வந்திருக்கேன் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ கணமாகறீங்க. சித்து கணம் சர்வதக ஸ்வரூபோ அசி, ஸ்வரூபத்தில் நிற்கிற எப்போதும் சைத்தன்ய கணமமசி, சைத்தன்ய கணமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது 308வது மந்திரம். சத்தியமோசி, நீ சத்தியம். சித்தோசி, சித்தன். சனாதனோசி, சனாதனம், நிரந்தரமானவன், எக்காலத்தும் இருக்கக்கூடியவன். ஆத்மா, சனாதனம்னா பிரம்மம்னு அர்த்தம், சத்தியம்னு அர்த்தம். முக்தோசி, விடுபட்டவனாக இருக்கிறாய். மோக்ஷோசி, மோட்சமடைந்தவனாக இருக்கிறாய். அமிர்தோசி, ஆனந்த அமிர்தமாக இருக்கிறாய். தேவோசி, தேவர்களாக இருக்கிறாய். சாந்தோசி, சாந்தமாக இருக்கிறாய். நிராமயோசி, நீ குற்றமற்றவனாக இருக்கிறாய். பிரம்மாசி, பிரம்மமாக இருக்கிறாய். பூர்ணோசி, பூர்ணமாக இருக்கிறாய். இதெல்லாம் எங்கது? சமாதி நிலையை பற்றி சொல்லுது இந்த மந்திரம் ஃபுல்லாக 308லேருந்து ஆரம்பித்தது எல்லாமே. நீ சமாதி நிலையில் நீ எப்படி இருப்ப அதுதான் சொல்லுது. பூர்ணோசி, பராத்பரோசி, பரம் பராத்பரம். மேலானது சகுனம்னா
நிர்குணம் இன்னும் சூக்ஷ்மமானது. எது சூக்ஷ்மமாக இருக்கோ அதுக்கு மதிப்பு அதிகம், கனம் அதிகம். அதனால் பரவத் பரோஷி சமோசி, சமத்துவமாக இருக்கிறாய், எல்லாம் சமமாக இருக்கிறான் சொல்லியிருக்கேன் தெரியுமா. எனக்கு கீழேயும் யாரையும் குறைச்சி மதிப்பிட மாட்டேன், எனக்கு மேலேயும் யாரையும் பார்க்குறது இல்லைன்னா என்ன காரணம்? சமத்துவம். அது ஆத்மாவுடைய நிலை. அது ஒரு ஞானம் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க. இது இன்றைக்கே படிச்சுட்டோ அறிஞ்சோ தெரிஞ்சோ செய்யலை, பிறந்ததுலேருந்து அந்த மனோநிலை இருக்குது. யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதில்லை, யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல. உயர்வு தாழ்வுலாம் மனநிலையில் வரைக்கும் தான், அறிவு நிலையில் வரைக்கும் தான், ஆத்ம நிலையில் அல்ல. உபாதியை நீக்கினா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. இப்போ சின்ன நெருப்பு பெரிய நெருப்புங்கிற தத்துவத்தில் தான் இருக்கிறோம். அப்பாவுடைய டிஎன்ஏ குழந்தைக்கு இருக்குமா இருக்காதா? அப்புறம்ப்பா இப்போ உலகத்தில் 1000 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. 1000 கோடி மக்களுக்கும் இறைவன் இருக்கிறாங்கிற தொடர்பு இருக்கே, யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மாவே இல்லாத, குருவே இல்லாத குழந்தை கூட இறைவன் இருக்கிறான்னு சொல்லுதா இல்லையா? எப்படி சொல்லுது? உறவு, டைரக்ட் லிங்க் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் தனிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்கள் அநாத கிடையாது. சனாத அதான் சனாதனம். நாதன்னா தலைவன், தகப்பன், லீடர். என்ன எது முதலிடத்தில் இருக்கோ அது எல்லாம் என்னது? நாதம்னு பேர். தலைவா, நாதா, சுவாமி, இறைவா, எல்லாத்துக்கும் இந்த நாத்துங்கிற வார்த்தை. முக்திநாத், போலேநாத் அப்படின்னு சிவனுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த நாத்துங்கிறவர் தலைவன் இல்லாதவன், அப்பா இல்லாதவங்கள அநாதன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அநாதனா நாதன் இல்லாதவன், அநாத நாதன் இல்லாதவன். சனாத நாதன் உள்ளவன். இந்த சனாதன் தான் சனாதனம். புரியுதா? இறைவனோடு கூடியது, பிரம்மஸ்வரூபமானது. அதுபோல் அப்போ சமம் வந்துடும். ஏன் உள்ளே இருக்கிற ஆத்மா ஞானி எல்லாரும் யாரும் என்னவா தான் பார்ப்பான்? ஆணு பெண்ணாக பார்க்க மாட்டான், ஏழை பணக்காரனாக பார்க்க மாட்டான், உயர்வு தாழ்வாக பார்க்க மாட்டான், கருப்பு வெள்ளையாக பார்க்க மாட்டான். எல்லாம் உயிராக பார்ப்பான், தன்னுடைய அணுக்களாக பார்ப்பான், அப்படியே அள்ளுவான். சொல்கிறது புரியுதா? இது வேறு அது வேறு இது வேறு. நம்ம எதில் பிரிஞ்சிருக்கோம்? இடத்துல, காலத்தில், தோற்றத்தில், சாப்பாட்டில், கல்ச்சரில் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஏன்? நம்ம மனநிலை அப்படி இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணார்? அந்த யுகம் மாறும்போது கலியுகத்தில் விசிஷ்டாத்வைதம் தான் புரியும் மக்களுக்குன்னு என்ன பண்ணார்? யமுனாச்சாரியார் தன்னுடைய கருத்தை ஏற்றினார். பொதுவாகவே வேதத்தில் என்ன அவங்களே சொல்கிறாங்க, வேதத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும். வேதத்தில் இல்லாததை தன் கருத்தை யாதவ் பிரகாஷ், காஞ்சிபுரம் அத்வைதி யாதவ் பிரகாஷ் தன் கருத்தை ஏற்றி சொல்கிறாரு அப்படின்னு அவங்கள குறை சொல்கிறாங்க. யமுனாச்சாரியர் அதை பண்ணுறாரு. கோதாயனரை சொன்னதை விட்டாச்சு, சங்கரர் சொன்னதை விட்டாச்சு, என்னுடைய ஐடியா இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுறது? அது உயர்வானதா? சங்கரர் சொந்த யாருமே நல்ல சத்குரு யாருமே தன் கருத்தை சொல்ல மாட்டேன். தன் கருத்து தன்னுடைய இதை சொல்லுவாங்க, அனுபவத்தை சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்தை வேணால் சொல்லுவாங்களே தவிர கருத்து எப்படி மாற்றி சொல்ல முடியும்? எப்படி சொன்னால் அதை ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்காத. உள்ளே அங்கே இருக்கிறதும் பரம்பொருள் தானே, கேட்குறதும் பரம்பொருள் தான், பேசுகிறதும் பரம்பொருள் தான். இப்போ நீங்கள் எல்லாம் சாமிகிட்ட பேசுகிறீங்களா இல்லையா? நீங்கள் சாமிகிட்ட பேசுகிறது கூட உங்களுக்கு தெரியல, போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, என்ன அர்த்தம் அது? அவர் கேட்குறாருன்னு தானே பேசுகிறீங்க. யார் சொல்லிக் கொடுத்தா? யாருமே சொல்லிக் கொடுக்கல. பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தால் சாமியை நோக்கி வரீங்க, பணம் வேணும்னா சாமியை நோக்கி வரீங்க, அட்மிஷன் வேணும்னா சாமியை நோக்கி வரீங்க, மார்க் வேணும்னா சாமியை நோக்கி வரீங்க, எது வேணும்னாலும் அங்கே தானே வரீங்க. யார் சொல்லிக் கொடுத்தா? உனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு அது. இடையில யாரும் நிற்க முடியாது. நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் அப்படி பண்ணேன், சும்மா சொல்லிக்கலாம், வாயில் வடை சுடலாம்.
போதாயனர் சொன்ன அத்வைத்தத்தை தான் சங்கரர் சொல்கிறாரு. போதாயனர் எனக்கு மந்திரமே சொல்லுது, நான் அத்வைத்தம்னு நான் துவைத்தம் இல்லைன்னு சொல்லுதே, சொல்லியிருக்கா இல்லையா? இதே உபநிஷத்தில் ஒரு இடத்துல சொன்னேனே, சொந்த கருத்து அது. எவனும் பூர்ணமாக உபநிஷத்து படிக்கிறது இல்லை. அந்த காலத்துலேயும் படிக்கிறது இல்லையா, இல்லை தனக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிட்டானுங்களான்னு தெரியலை. மெய்ப்பொருளை சொல்ல மாட்றானுங்க, கொள்கையை தான் சொல்கிறான். எப்போ அது கொள்கையாக ஆகும்னா, தன்னுடைய விருப்பமும் ஐடியாவும் சேரும்போது அது என்னவாயிடும், கொள்கையாக போயிடும். ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கு இந்த உபநிஷத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிறது. அது அல்ல உபநிஷத்தை உண்மையாக என்ன சொல்ல வருது அதை தான் நீ சொல்லணும். ரிசர்ச்சர் என்ன மெய்ப்பொருளோ இருக்கிறத இருந்தபடி இருந்து காட்டணும். பிஹெச்டியில் கூட சொல்கிறேன், டாக்டரேட்டில் கூட நீ கொட்டேஷன் பல இடத்துல எடுக்கலாம். இந்த ஞானி இப்படி சொன்னார், அந்த புக்கில் அப்படி சொன்னிச்சு இப்படி சொன்னிச்சுன்னு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தான் நீ சொல்ல முடியுமே தவிர, கடைசியில் வேணால் ஒரே ஒரு லைனு நான் இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, இதுதான் சரின்னு சொல்லவே முடியாது. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு வேறு இடம் இருக்குது. ரிசர்ச் பேப்பரில் சத்தியம் மட்டும்தான் வெளிப்படணும், கொள்கையெல்லாம் நிற்காது. அதேமாதிரி வாழ்க்கையிலையும் கொள்கை நிற்காது, சத்தியம்தான் நிற்கும். இடையில என்ன பண்ணுறாரு, விசிஷ்டாத்வைதனை மாற்றி விட்டார். அது யாருக்கு, அந்த அவங்களுக்கு மட்டும் தனியாங்கிற பிரிவினை தானே. அது பிரிவினையா செக்ரிகேஷனா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமே. நம்ம சம்பிரதாயம் தனின்னு சொல்கிறாங்களே, அது நல்லதா கெட்டதானா, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அவங்க ட்ராக்கில் அது சரி. பொதுவானதானா ஏற்றுக்க மாட்டான், எல்லாரும் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான். ஒரு சாரார் ஏற்றுக்குவான். பிரம்மம்னா எல்லாருக்கும் பொருந்தும். அது இந்தியனாக இருக்கட்டும், அமெரிக்கனாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிரம்மம்னா என்னது, காடுனா எல்லாரும் ஒத்துக்குவான். நீ தனியாக பிரிச்சிங்க, சிவன் நாராயணன் பிரம்மன் அப்படி பிரிச்சிங்கன்னா அதெல்லாம் யாரும் கேட்பான். யாரும் கேட்பானா, கேட்க மாட்டானா? காடுங்கிறது புரியுமா? தனிப்பட்ட பேர் சொன்னால் புரியுமா? நம்ம ஒண்டி தானே உருவ வழிபாடு பண்ணுறோம், வேறு யார் உருவ வழிபாடு பண்ணுறா? எதுக்கு உருவ வழிபாடு? புரிய வைக்கிறதுக்காக உருவத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இது சாதாரண விஷயம். அன்புன்னா என்னன்னு புரியாது. அறிவு இருந்தால் புரியும். அறிவு இல்லாதவனுக்கு அன்புக்கு ஒரு வடிவத்தை போட்டு காட்டணும். ஒரு தாய்மைனா என்னன்னு எப்படி புரியும்? ஒரு தாயை காட்டணும், உருவத்தை காட்டணும். புரியுதா இல்லையா? அப்போது தாய்மைங்கிறது புனிதமா, அது சத்தியமா, அதை சுமந்திருக்கிறவங்க சத்தியமா? தாய்மைங்கிறது தான் சத்தியம். அது பசுக்கும் உண்டு, மிருகத்துக்கும் உண்டு, மனுஷனுக்கும் உண்டு, தேவனுக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு அந்த தன்மை. ஆனால் மனுஷாலாம் மாறிடுறோம். உயர்வானவன், குள்ளமானவன், நெட்டையானவன், குட்டையானவன், கருப்பானவன், வெள்ளையானவன், இப்படிலாம் தாய்மை சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி இருக்கா இல்லையா? இந்த சூக்ஷ்மம் புரியாதவங்களுக்காக தான் என்ன பண்ணுறது, வடிவத்தை வடிவம் தான் இப்போ பெருசு. சூக்ஷ்மம் இல்லைன்னு போகும்போது அங்கே நீங்கள் ட்ராக்கு மாறுறீங்க. நீங்கள் யார் எந்த ட்ராக்கில் வேணாலும் போங்க, உங்களுக்கு புரிஞ்ச ட்ராக்கில் போங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ப்ராப்ளம். அதனால் ஏன்னா இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் எப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு ட்ராக்கில் வரீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க இன்னொரு மார்க்கத்தில் வந்துட்டு தானே இருக்காங்க. யுகயுகமாக வந்துட்டு இருக்காங்களே, காலங்காலமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆத்மா என்னது அழியறது இல்லை, திரும்ப திரும்ப பிறக்குது. அதனால் தன்னுடைய மார்க்கத்தை அது கடிமாக பிடிச்சிக்குது. நீ மார்க்கத்தை இதுதான் பெருசுன்னு சொல்லாத, இதுதான் உயர்வானதுன்னு சொல்லாத. அப்படின்னா அறிவை வச்சு தான் அதை எடை போட முடியும். அளவீடு எப்படி பண்ண முடியும்? அறிவை வச்சு தான் அளவிட முடியும். அறிவை வச்சு அளவிடுனா எது சூக்ஷ்மமோ அது மேலானது. புரியுதா இல்லையா? ஆர்ட்ஸோட சயின்ஸு மேலானதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆர்ட்ஸோட சயின்ஸு மேலானதுன்னு சொல்கிறோம். ஏன்? எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது. சயின்ஸோட டெக்னாலஜி மேலானதுன்னு சொல்கிறோம். ஏன்? அது நிறைய சௌகரியத்தை பண்ணி கொடுக்குது. இந்த ஒரு செல்லு சரியாக பயன்படுத்துகிறோம், 1000 பேருக்கு சமம் ஒரு செல்லு.
1000 பேரை வச்சு செய்யக்கூடிய வேலையை ஒரு செல்லை வச்சு செய்யலாம். அந்த காலத்தில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரணும் சாதாரண விஷயமா, திருக்கோசிலேருந்து ஸ்ரீரங்கம் வரணும், ஸ்ரீரங்கம் தானே, ஸ்ரீரங்கம் வர சாதாரண விஷயமா. திருக்கோசி வந்துக்கிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும். இப்போ தான் வந்தேன், இன்றைக்கி தான், எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருப்பார், திருச்சியில் தான் இருப்பார், யமுனாச்சாரியார் மடத்தில் தான் இருப்பார். அதே மாதிரி திருமலை நம்பிகளும் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீபெரும்புதூரில் தான் இருப்பார். அப்பப்போ நான் போகிறேன் பாரு, டக்குன்னு இங்கே இருப்பார், வந்துடுவார். வண்டி கட்டி போனாங்களா, நடந்து போனாங்களா, அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி பூர்ணோசி பரவாத்பரோசி சமோசி, சமத்துவங்கிற வார்த்தைக்காக சொல்ல வந்தேன். இதெல்லாம் இயல்பாகவே நம்ம வாழ்ந்துருக்கோம், அதுக்கு வச்சு சொல்கிறேன். சச்சாசி சத்து உண்மை, சனாத்தனோசி சனாத்தனம் நிரந்தரமானது, சத்தியாதி பாக்கிய மகா வாக்கியங்கள், பிரதிபோதித்தோ ஞானம் மகா வாக்கியமாக இருக்கிற, அது சொல்லக்கூடிய ஞானமாக இருக்கிற, சர்வாங்க ஹீனோசி எந்த அவயவங்களும் இல்லை, சர்வ அங்கங்களும் இல்லாமல் இருக்கிற, சதாசிதோசி சதாசிதோ, சம்சிதோ தான் சதாசிதோ, எப்போதும் சத்தியில் இருக்கிறாய். சித்தானது சத்தியில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் சத்காரியம் பண்ணும்போதெல்லாம் ஆனந்தத்தில் இருக்கீங்களா இல்லையா? வேதா கிளாஸு, வேல் பூஜை, கிரிவலம், தியானம், சுவாத்தியாயனம் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? சத்வகுணம் அதிகரித்து போகுது. சத்வகுணம் ஏன் அதிகரிச்சுது? புண்ணியத்தினால அதிகரிச்சுது. சிதோசி பிரம்மா இந்திர ருத்ராதி இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் மித்து தான். இது சத்தியம். நான் ஒத்துக்க மாட்டேன்னா அது உன் தலையெழுத்து. நான் பக்தியோடு இருக்கிறேன்னு இருந்துக்கோ, அதோட போதுமானா அது பற்றி அது 33% தான். பூரணமாக இல்லை, பக்தி யோகம் மட்டும் பூரணம் அல்ல, பக்தியோட ஞானமும் சேரணும். ஞானத்தை சேர்க்கறது தான் யோகம். பக்தியோட ஞானத்தை சேர்க்கறது தான் யோகம். அப்போ பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் மூணுமே அவசியம். எதுக்கு? எளிமையாக சமாதிக்கு செல்வது, கர்ப்பகிரகத்திற்குள் செல்வது, பிரம்மஸ்வரூபத்திற்குள் செல்வது, தன்னில் தானாய் நிற்பது. அதனால் பிரம்மா, இந்திரன், ருத்ராதி விதோஷி எல்லாராலும் பூஜிக்கப்படுபவனாக இருக்கிறாய். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பூஜிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் பரம். பராசக்தின்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை. பராசக்தினா பெண்ணா ஆனா? ஒரு உயர்வான சக்தி எல்லாத்துக்கும் அப்பால் இருக்குதுன்னு சொன்னால் அது உடனே ஆனா பெண்ணா? இவன் பிரச்சனை. பரபிரம்மம் இப்போ என்ன பண்ணுவேன்? பரபிரம்மம்னா ஆணு, பராசக்தினா பெண், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல, எல்லாத்துக்கும் அப்பால் இருக்குது, உயர்வானதாக இருக்குது, நல்லதையே செய்து, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதுக்குள்ளேருந்து நாமெல்லாம் வந்திருக்கோம். இதுக்கு நேரடியான ஒரு எடுத்துக்காட்டு தான் கடவுள் இருக்கிறாருங்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? யார் சொல்லிக் கொடுத்தா? யாருப்பா சொல்லிக் கொடுக்க முடியும்? இது கடவுள் இருக்காருன்னு சொல்லிக் கொடுக்கணுமா? இந்தியர்களுக்கு சொல்லித்தரணுமா கடவுள் இருக்கார், இங்கே இருக்கார், அங்கே இருக்காருன்னு? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கே. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! நான் நினச்சி ஆச்சரியப்படுறது உண்டு. அது மட்டும் இல்லை, தியானத்துலேயும் இல்லை இப்போ சத்காரியங்களில் ஈடுபடும் போதும் அடிக்கடி கலங்கிறது உண்டு. உருகி போகும், மனசு நெகிழ்ந்து போகணும்னு சொல்கிறோமில்ல. ஏன்னா அவருடைய திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்குது. சுவாமி எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஆட்களை அனுப்புகிறாங்க. ஒருத்தவங்க அன்றைக்கி வரமாட்டாங்க, வேல் பூஜையை சொல்கிறேன் உதாரணத்துக்காக, அவங்க கேஷுவலாக அவங்க யதார்த்தமாக லீவ் போட்டிருப்பாங்க, சம்மந்தமில்லாத யதார்த்தமாக இன்னொருத்தவங்க வருவாங்க அதே இடத்துக்கு. யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி போகலை அதனால் அங்கே காரியம் கெட்டு போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நம்ம வந்திருக்கோம் அதனால் காரியம் தொடர்ந்து நடக்க போகுதுன்னு இவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, கரெக்டாக அது நடக்கும். நேற்று தான் நினைக்கிறேன், அந்த நட்சத்திர தீபம் ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன், டக்குன்னு இளங்க வந்து உட்காரு.
கோசலராமன் தான் ஏற்றுவார், ஆளை காணும். சரி ஆள் இல்லை, அவங்க லேடிஸ் யாரோ நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். டக்குன்னு இவர் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இப்படி திரும்புகிறான், உட்காந்துருக்காரு. அங்கே அந்தந்த ஸ்தானத்துக்கு இறைவன் எப்படி வேலை செய்யலாம் பாருங்கள், அதை புரிஞ்சுக்குங்க. சின்ன சின்ன உதாரணங்கள் மூலயமா தான் இறைவனை கண்டறிய முடியும். எத்தனை மிராக்கள் சொல்கிறது. அதனால் சர்வ பிரபஞ்ச பிரம வர்ஜிதக, இந்த சர்வ பிரபஞ்சம் இருக்க, இப்போ நிர்குணம் இது சனாத்தனம்னு சொன்னிச்சா, என்றைக்கும் அழியாத பொருள் நீயா இருக்கிறைன்னு சொன்னிச்சா, சமாதிக்குள்ளே போகிறத சொன்னிச்சா. அடுத்தது நீ நிர்குணமாக இருக்கிறாய். எப்படி சர்வ பிரபஞ்சம் பிரம்மவர்ஜித, ஜகத்தினுடைய ஜகமே பயங்கர குழப்பம் பண்ணுறது. அந்த ஜகத்துக்குள்ளே இருந்து ஜகத்தாக இருந்து குழப்பம் இல்லாமல் இருக்க, அதுதான் சர்வ பிரபஞ்ச பிரம்ம வர்ஜித. பிரபஞ்சத்தினுடைய பிரமையினால் நீ பாதிக்கப்படலை. மழை பெய்யுதுன்னு நினையல, வெயில் அடிக்குதுன்னு காயலை, குழப்பத்தில் இருக்காங்க எல்லாம் அப்படின்னு நீ குழம்புல. ஜகத்தே குழம்பி நிற்குது, போய் பின்னாடி போகுது இல்லையா. இறைவனே விட்டுட்டு போகுதுல்ல இல்லையா, போகுதா இல்லையா. இறைவனே விட்டுடுச்சே, இறைவனை விட்டுடுச்சு. இது இறைவன் விட்டாரானா விட முடியாது. ஏன்? நெட்வொர்க்கில் நீ இருக்க. உனக்கு ஒரு கயிறு, ஒரு கம்பி, வெள்ளி கம்பின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு லிங்கானது உங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. அனுபூதியில் சொல்கிறேன். அப்போ நீ கடவுள் இருக்காருன்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லணுமா? யாராவது சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கடவுள் இருக்காருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் உடனே சந்தோஷம் வரும். என்ன மாதிரி உள்ளவங்க என்னோ திருவிளையாடல் பண்ணியிருக்காரு போல், அது தெரிஞ்சுக்கலாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம். அப்படி தான் கேட்போம். எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லுவான், எனக்கு தெரியாதா கடவுள் இருக்காருன்னு. நாசிகன் சொன்னால் அவன்கிட்ட அவனுக்கு ஏதோ மிராக்கள் நடத்திருக்காருன்னு அர்த்தம். கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம சிந்திக்க தேவையில்லை, கடவுள் இருக்காருன்னு சொன்னாலும் நம்ம சிந்திக்க தேவையில்லை. ஏன்? உனக்கும் அவருக்கும் ஒரு லிங்க் இருக்குது டைரெக்டாகுங்கிறேன். அந்த லிங்க் எங்கே தொட்டாலும் கடவுள் தானே. ஏன்? இது சாதாரண அறிவுங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கடவுளுக்கும் உனக்கும் ஒரு லிங்க் இருக்கா இல்லையா? இருக்குது. அது எங்கே தொட்டாலும் கடவுளை தொடுறது தானே. இதுக்கு மேலே எப்படியா விளம்பரம் விளக்குறது? அந்த உறவை கட் பண்ணுங்க. இப்போ உங்கள் கையில் பட்டத்தினுடைய நூல் இருக்குது, பட்டம் பறக்குது. இந்த கயிறை எங்கே அறுத்தாலும் பட்டம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? அதே தத்துவம் தான் இது. கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அது தெரியலை, குருவுக்கு தெரிஞ்சிருக்கு, எடுத்து சொல்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள். நான் ஏன்னு சொல்கிறேன், ஏன் இல்லை எப்படி இல்லைன்னு சொல்கிறேன், எப்படி இருக்காருங்கிறத சொல்கிறேன். சொல்லுங்கள், புரியுதா சொல்லுது? ரொம்ப எளிய விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க எல்லாருமே. கடவுளும் நாமளும் ஒன்றுங்கிறது. இதுக்கு மேலே என்ன விளம்பரம் கொடுக்கறது, என்ன விளக்கம் கொடுக்கறது? கடவுள் இருக்காருன்னு எப்படி தெரியும்? 5 வயசுலேயும் தெரியுதே, 7 வயசுலேயும் தெரியுதே, 10 வயசுலேயும் தெரியுதே. நாம் தான் போக மாட்டோங்கிறதும் தெரியுதே. எப்படி போகிறது தெரியலை, எப்படி தொடர்பில் இருக்கிறேங்கிறத கூட அது தெரியலை உனக்கு. அதுதான் ஆச்சரியம். அது பிரிக்க முடியாத உறவு, அது அறுக்க முடியாத உறவு, கட்டாகாத உறவு. அது நீ கட் பண்ணால் இறைவனை தான் கட் பண்ணணும். ரத்தம் உனக்கு வரும், இறைவனுக்கு வரும், மொத்தம் சேர்ந்து 2 பேருக்கு தான் வலிக்கும். அதானே நடக்குது. இதெல்லாம் எளிய உதாரணங்கள், மிக மிக எளிய உதாரணங்கள். சாமானியனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, சர்வ பிரபஞ்சம் பிரம்ம, ஆனால் அதுலேருந்து வர்ஜித்து, நீ நீக்கப்பட்டிருக்கிறாய். வர்ஜிதோசி சர்வேஷு பூத்தேஷு ச பாசிதீசி, எல்லா பூத ஜீவராசிகளுக்குள்ளேயும் நீ விளங்குற, உட்பொருளாக இருக்க. சர்வத்திர சங்கல்ப விவர்ஜித்தசி, எத்தனையோ ஆசைகள் எல்லாம் கடந்தாச்சு. சர்வத்திர சங்கல்ப எல்லாம் நீக்கப்பட்டுச்சு. சங்கல்பங்கள் ஆசைகள்லாம் புத்தியில் நடக்கிறது, புத்தி நீக்கப்பட்டாச்சு. சர்வ ஆகம அந்த அர்த்த, சர்வ ஆகமாந்தம், வேதாந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆகமாந்தம் அதனுடைய அர்த்தம், சாஸ்திரம் அதனுடைய தத்துவம், அதையெல்லாம் கடந்தாச்சு. அறிந்தவனாய் இருக்கிறாய்.
சர்வத்திர சந்தோஷ சுக ஆசனோசி, சர்வத்திர எங்கும் எப்போதும் சந்தோஷம் திருப்தியாக இருக்கிறாய். சுகாசனோசி, சுகாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய். சர்வத்திர கத்தியாதி விவர்ஜிதாசி, சர்வத்திர எங்கும் போக்கும் வரவுமாய் அது நீக்கப்பட்டவனாய். எங்கே போகிறது? உங்களை தான் நீ போகணும். நீ வீட்டுக்குள்ளே தான் போகணும். எங்கே போனாலும் அது உன் வீடு தான். எவ்வளோ வேகமாக போனாலும் அது உன் வீடு தான். புரியுதா இல்லையா சொல்கிறது? பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். எங்கே போனாலும் ஆத்மா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்குள்ளே தான் நம்ம நடக்கிறோம், போகிறோம். சர்வத்திர லக்ஷாதி, எல்லா குறிக்கோளும் விவர்ஜித்த, எந்த குறிக்கோளும் இப்போ இல்லை. எல்லா குறிக்கோளும் நீ தான். ஒரு குறிக்கோளும், எல்லா குறிக்கோளும் கடந்து நிற்பதும் நீ தான். சர்வத்திர லக்ஷாதி விவர்ஜிதசி, தியாதோஷி, நீ தான் தியானிப்பவன். தியானமும் நீ தான், தியேயமோ நீ தான். தியாத்தா, தியானிக்கிறவன் நீ தான். நீ சித்தா இருந்து சத்தை தியானிக்கிற. தியானங்கிற அறிவு, அல்ல தியானங்கிற உக்காந்துருக்கிற நிலை, அமைதி நிலை, கவனிக்கிற நிலை, அதுவும் நீ தான். யாரை கவனிக்கிற? ஒன்றை தான் கவனிக்கிற, அதுவும் நீ தான். கவனிக்கிறவனும் நீ, கவனிக்கப்படும் பொருளும் நீ, கவனிக்கும் கருவியும் நீ. அறிவாய் இருக்கிற நீ, அறிவாய் இருக்கிற குருவோட சேர்ந்து அறிவாய் இருக்கிற ஞானத்தை பெறுகிறாய். அறிவாய் இருக்கிற நீ இறைவன், அறிவாய் இருக்கிற ஞானம் இறைவன், அறிவாய் இருக்கிற குரு இறைவன். ஒன்று தான் இருக்குது, பலவிதமாக காட்சி தருகிறது. அது ட்ராமா பண்ணுது. இது சாதாரண விஷயம். ஒரு படம் எடுக்குது, அவ்வளோதான். ஒரு சினிமா படத்தை எடுக்க எத்தனை சினிமா படம், எத்தனை திரைக்கதை, எத்தனை நடிகர்கள். ஏன் சினிமாவில் மட்டும்தான் அதா? வாழ்க்கையிலே அப்படி தான் நடக்குது. சர்வத்திர லக்ஷாதி விவர்ஜிதம், எல்லா லட்சியமும் நீ தான், அதை கடந்தவனும் நீ தான். விஷ்ணு ஆதி சுரைர் அஜஸ்திரம், விஷ்ணு முதலிய வீணாக வார்த்தையை போடுது. பிரம்மாதின்னு எப்போதும் போடும், இது விஷ்ணு ஆதின்னு போடுது. விஷ்ணுன்னா பிரம்மா சேர்ந்து தான். விஷ்ணு ஆதி சுரைர் அஜஸ்திரம், அஜஸ்திரம்னா என்னது? எல்லாம் ரொம்ப புதியவர்கள். புதியவர்கள்னா என்னது? ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. சுரைர் தேவர்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. எல்லாம் யார்? சித்தாக்காரம். விஷ்ணுவிலேருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லோரும் யார்? சித்து. ஏன் வெளியில் வந்துட்டாங்க? உள்ளே இருந்தால் சத்து. எதுக்கு வந்திருக்காங்க? பெருமாளுக்கு காப்பாற்றுற வேலை, பிரம்மாவுக்கு படிக்கிற வேலை தான். வேலையின் பொறுத்து தான் வந்திருக்கும். இது கர்ம பூமின்னு புரிஞ்சுக்குங்க. பூலோகம் கர்ம பூமி, ஞானத்தை அடையலாம். பாரதம் ஞான பூமி, உலகம் கர்ம பூமி. எல்லாம் வேலை செஞ்சுட்டு கிடப்பான். கேட்டால் பணம் அவனுக்கு ஆசையை இருந்தால் வச்சுருக்கான், பணத்தில் வச்சுருக்கோம். மாது சூதில் வச்சுருக்கோம் அவனுக்கு ஆசையை. அது பின்னாடியே ஓடுவான். அதுக்கு பணம் தேவை, அது பின்னாடியே ஓடுவான். அதுக்காக என்ன பண்ணுவான்? வேலையை செய்வான். அது கர்மமாக இருக்கும். அது பேர் கர்ம பூமி. இதுலேருந்து விடுதலை இருக்கானா? இருக்குது. அதுக்கு பாரதத்தில் பிறக்கணும், குருவை பிடிக்கணும், வைதிகத்தை தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை அடையணும், மெய்ப்பொருளை அறியணும். எல்லாம் நீ தான். நீ ஒண்டி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்க. நீ வெவ்வேறு விதமாக ஒன்றையே தான் சுற்றி பார்த்துட்ருக்க. இப்போ 2300 பேர் இதை கேட்குறாங்க, டெய்லி சின்சியராக கேட்குறாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் நான் இருப்பேனா? இருக்க மாட்டேனா? அவங்கெல்லாம் நம்ம பேச்சை கேட்குறாங்க, அவங்களாம் நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குமா? இருக்காது. அந்த 2300 பேரும் நான் அவங்கள பார்க்காட்டினாலும் அவங்க மேலே என்னுடைய அன்பு பொழியும். ஏன்? எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கே. உன்னால் கொடுக்க முடியுமானா? முடியும். ஏன்னா ஃபார்முலா நம்ம நெருங்கிட்டோம். ஒன்றுமே இல்லாமலே பயணத்தை ஆரம்பித்தோம். போக போக எல்லாம் புரியுது. 2300 பேர் நான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு ஒரு நாள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் நமக்கு? அவங்களா சொல்லணும். சும்மா பொய்யா, சும்மா குருவுக்காக, சும்மா ஊருக்காக இந்த நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையாகவே மெய்ப்பொருள் என்னான்னு எங்களுக்கு வந்துடுச்சு, அறிஞ்சிட்டோம்,
லைஃப் மாறிடுச்சு, தியானம் தான் பிடிச்சிருக்கு, சமாதி ரொம்ப பிடிச்சிருக்கு, வெளியில் ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியது கைங்கரியம், சரணாகதி. தன்னை ஜீரோ பண்ணிக்கிட்டு இந்த பரம்பொருளோட சேர்ந்துட்டிங்கன்னா, ஏன்னா அது ஒன்று, நாம் ஜீரோ. அதனால தான் நம்ம சித்துன்னு சொன்னோம், பிம்பம்னு சொன்னோம், மாயைன்னு சொன்னோம், மனம்னு சொன்னோம், புத்தின்னு சொன்னோம், எல்லாம் ஜீரோ தான். சத்து தான் ஒன்று. நம்ம ஜீரோ ஆக்குனா ஒன்று இருக்கிறது புரியும். நீ நான் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ ஜீரோவாக இருப்ப. புரியுதா? நீ ஜீரோன்னு நினைக்கும் போது நீ ஒன்றாகிறாய். நான் ஒன்று, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நான் ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஜீரோவாகிறாய். இதுதான் விஷயம், இதுதான் வாழ்க்கை தத்துவம். ஒரு தவறு செய்யாமல் உங்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்னா ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. இறைவன் ரியாக்ட் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கலாம். எனக்கு அதில் பூரணமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது ஒரு அறிவு. அந்த அறிவு இருக்கிறதுனால நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். சொல்கிறது புரியுதா? இதுதான் லைஃபு, இதுதான் கற்றுக்க வேண்டியது. சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை மாற்றிடுச்சு, நீ சண்டை போட்ட அவன்கிட்ட அடித்தல் இறங்குனா என்ன பெரிய விஷயமா அது? திரும்ப கோயிலுக்குள்ளே போவியா? நீ மனசு நிம்மதியாக இருக்குமா? பெருமாளுக்கு என்ன மரியாதை? அப்புறம் சுவாமி சன்னதியில் ஒரு தவறான நிகழ்ச்சி நடக்குதுன்னா சுவாமி பார்த்துன்னு தானே இருக்கார். அவர் தெரியாத எது சரி தப்புன்னு? பனிஷ்மெண்ட் உண்டா? உண்டு. யாரும் தப்பிக்க முடியாது. நீ ரியாக்ட் பண்ணால் போச்சு. அவர் ரியாக்ட் பண்ணணுன்னு வெயிட் பண்ண, அப்போ நீ சுவாமியோட மேலே உயர்ந்துடுற. சுவாமி உடனே இறங்கிடுவாங்க. அதனால் விஷ்ணு ஆதி சுரேர் அஜஸ்ரம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு, சித்தாக்காரம் எல்லாரும் சித்து தான். இதுதான் உண்மை. இதை ஒத்துக்க மாட்டேன், நாங்கள்லாம் கடவுளாக நினைக்கிறோம், அவரை நாங்கள் தலைவனாக நினைக்கிறோம். நினச்சிக்கப்பா, உன்னை யார் வேண்டான்னா மெய்ப்பொருள் நான் சொல்கிறேன். உனக்கு அது கசப்பாக தான் இருக்கும். எல்லோரும் உபாதின்னு சொன்னால் கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது கொள்கையில் நிற்கிற, அது கசக்குது. அது சொல்கிறது மெய்ப்பொருள் சொல்லுது, உண்மையை சொல்லுது. உண்மை ஜெயிக்குமா கொள்கை ஜெயிக்குமானா உண்மை தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லலை, சத்தியம்தான் ஜெயிக்கும்னு சொல்லுது. இந்த தெளிவு இருந்தால் போதும். லைஃப்பில் பல குற்றங்கள் இல்லாமல் போயிடும், பல குழப்பங்கள் இல்லாமல் போயிடும். டக்குன்னு பதில் சொல்லிடலாம், ஒரே வார்த்தை, டக்குன்னு எஸ்ஸுன்னோ. நீங்கள் அறிவு இருக்கிறவங்கலாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அறிவு இருக்குன்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட எஸ் இருக்கும், இல்லை நோ இருக்கும். அறிவு இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்? கீழே குனிஞ்சிக்கிட்டு இப்படி பேசுகிறது, அப்படி பேசுகிறது, அதை பேசுகிறது, இதை பேசுகிறது, குளறி பேசுகிறது, இழுத்து பேசுகிறது, யோசிச்சு பேசுகிறது. உண்மையாக பேசுகிறதுக்கு என்னையா யோசனை இருக்குது? இல்லை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போ. எதுக்கு இப்போ உடனே பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்களே என்ன? சொன்னாலும் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போ. ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போ. சிந்திச்சு முடிவெடுத்து வா. மெய்ப்பொருளில் நிற்கிறவன் உடனே சொல்லிடுவான். மெய்ப்பொருள் தெரியாதவன் தான், குழப்பத்தில் இருக்கிறவன் தான் முடிவெடுக்க முடியாமல் டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு முக்கியமான ரோல். அது கரெக்டாக டெசிஷன் எடுக்கலைன்னா லைஃபே போய்டும். ஏன்னா ரெண்டாவது முறை ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க, அந்த தவறு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. அப்போது மதிப்பு மரியாதைலாம் போய்டும். முதல் மரியாதை தான் சமுதாயம் அங்கீகரிக்கும். ரெண்டாவது முறையெல்லாம் முதல் கல்யாணமே ஆகலைன்னு அவன் தேங்காய் வச்சுன்னு இருக்கான். கொடுத்த கல்யாணத்தை விட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வையே, நானும் தேங்காய் வைக்கிறேன்னா எப்படி ஒத்துக்குவாங்க? முதல் கல்யாணமே நடக்கிறேன்னு அவன் வயசரிச்சலாக இருக்கான். கொடுத்த கல்யாணத்தை ஒழுங்காக பாதுகாத்துக்க முடியல. ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன். நீ எப்படியா பிரிஞ்சிட்டீங்க, அவ்வளோதான். என்ன காரணம்? எதுக்காக பிரிகிறாங்க? அறிவில்லை. எதுக்காக சேர்ந்தாங்க? வாழ்கிறதுக்காக சேர்ந்தாங்க. ஆனால் உள்ளே போனால் ஒரே பிரச்சனையாக இருக்கும். இன்னும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். டேக்கிள் பண்ணு. வெளியில் வந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சிடுமா? முடியாது. நீ சும்மா இருப்பியா? இருக்க முடியாது. சமுதாயம் உன்னை வாழ விட்டுமா? வாழ விடாது. டிவியே உன்னை போட்டு காட்டும். கெட்டு போகிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதனால் விஷ்ணுவாதி சுரேர், இந்த தேவர்கள் எல்லாம் அஜஸ்திரம், ஃப்ரெஷ்ஷு, எல்லாம் புதுசாக தோன்றியவர்கள். சிதாகாரம், எல்லாம் சித்து தான். சிதாகார சுரூபோசி, சித்த ஆகார ரூபத்தில் இருக்காங்க. சின் மாத்ரோசி, சின்மயமாக இருக்காங்க, உணர்வாக இருக்காங்க, உயிராக இருக்காங்க. நிரங்குஷக, அந்த ஆத்மா கட்ட முடியாதது. நிரங்குஷ, அங்குஷம் இல்லாதது. ஆத்மன் ஏவ சித்தோ, எப்பயுமே
ஆத்மாவில் மட்டுமே நீ இருக்கிறாய். அதாவது சித்து சத்தாய் இருக்கிறாய். சித்து சத்தத்தில் சம்சிதம், சம்சிதம் நன்றாக நிலைத்து அமர்ந்து இருக்கிறாய். அந்நிய ஆத்மன் ஏவ ஆத்மாவிலேயே ஸ்திதோசி நிலைத்திருக்கிறாய், அமர்ந்திருக்கிறாய், நிற்கிறாய். துவம் சர்வம் சூன்யோசி நீ இங்கே இருக்கிற எந்த பொருளும் அல்ல. இதுக்கு அப்பால நிர்குணக போதுமா? மந்திரம் சொல்லுது நிர்குணக. நான் அன்பாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், எல்லாம் நிர்குணம். நிர்குணம் உருவம் எடுக்கும் போது தான் சகுணம். இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்களாக புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்களாவும் சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்துக்கு கொஞ்சம் சொல்லி வளர்க்கிறது நல்லது. நீங்கள் சொல்லி வளர்த்தாலும் வளர்க்காட்டினாலும் நீங்கள் அதுங்களுக்கு செய்யணுங்கிற நன்மை செய்யணுங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, அது யாருக்காவது காட்ட முடியுமா? யாருக்கும் காட்ட முடியாது. குழந்தைங்களுக்கே காட்ட முடியாது. அவங்க நல்லா இருக்கணும், 24 மணி நேரமும் அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குது. எல்லா பேரண்ட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் இருக்குது. எல்லா குருவும் தன்னுடைய சிஷ்யர்கள் முக்தி பெறணும்னு நிச்சயமாக இருக்கும். சத்குருவாக இருந்தால் நிச்சயமாக இருக்கும். அதில் சந்தேகமே பட வேண்டாம். அது உங்கள்கிட்ட காட்ட முடியுமா? காட்ட முடியும்? காட்டவே முடியாது. ஏன்? அது சத்து, அது சூக்ஷ்மமாக இருக்கே, அதுதான் நிர்குணம்னு சொல்கிறோம். அது செஞ்சு காமிச்சாதான் எனக்கு புரியுதுன்னா அது பேர் சகுனம். அதான் விஷயம். அதுக்கு தான் அவதாரம் எடுக்கிறார் அவர். புரியுதா? அவதாரம் வந்து ஒரு யுகத்தில் பெரிய தத்துவங்களை நிலைநிறுத்திட்டு போவாங்க ஒவ்வொரு அவதார புருஷர்களும். அது ஜீவன் முக்தராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ரிஷிகளாக இருக்கலாம், யோகிகளாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், சித்தர்களாக இருக்கலாம். அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க உங்களுக்கு முன்னாடி, ஒரு தத்துவத்தை எடுத்து வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் இந்த வேதாந்தம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. சும்மா சாதாரண வைராக்கியம் இல்லை, சாதாரண வைராக்கியம் இல்லை, சாதாரண கருத்தும் இல்லை. இது கொடுக்கக்கூடிய பலன் இருக்க, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஏன்னா தன்னை சார்ந்து இருக்கிறவன்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். நிரந்தரமான சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியுங்க? யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே போனால் இதை சிந்திச்சா ஏகாந்தமாக 8 மணி நேரம் நீ உக்காந்தீன்னா இதை விட மேலான பேரானந்தத்தை, நிரந்தரமான பேரானந்தத்தை யாரால் கொடுக்க முடியும்? அதுக்கு தான் அவங்க அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க கூட அவங்கள பார்க்குறதோ, அவங்க பிறந்த காலத்தில் அவங்க வாழ்கிற காலத்தில் வாழ்கிறது தான் விபவம்னு பேர். இது பேர் என்னது? விபவம். அதுக்கு மேலே வியூகம், அதுக்கு மேலே பரம். இந்த விபவத்துக்கு முன்னாடி அந்தர்யாமி தியானம் பண்ணி பிடிக்கிறது. அப்புறம் எல்லாரும் பார்க்குறது தான் அர்ச்சாவதாரம். அதனால் சரணாகதியும் கைங்கரியம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியமாக இருக்கும். எப்போ நீங்கள் முக்தி அடைஞ்சாலும் நீங்கள் செய்ய வேண்டியது பரோபகார்த்தம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ அடிமையாக இருந்து வேலை செய்கிறீங்க, அப்போ ஆனந்தமாக செய்வீங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சாலே நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும்? அதனால் ஆத்மன் ஏவ சிதோசி, ஆத்மாவிலேயே நிற்கிறாய். துவம் சர்வசூன்யம், இங்கே இருக்கிற பொருள் எதுவும் அல்ல. நிர்குணக, உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாது. எது உலகத்தில் சிறியதோ அதை விட சிறிய பண்ணி. நிர்குணக, உனக்கு நாமம் ரூபம் குணம் நிர் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. 313 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஆரம்பித்தோன்னா 308 ஆரம்பித்தோம். நேற்றைய விசாரத்தை இன்றைக்கி முடிச்சிட்டோம். என்ன சாரம்? ஓங்காரத்தை அடுத்த டார்கெட் உங்களுக்கு. இப்போ ஒன்றும் ஒரு நிலை. இப்போ முதல்ல வேதா கிளாஸுக்கு வா, வெஜிடேரியனாக மாறிக்கோ, வைதிக வாழ்க்கையை ஆரம்பி, தபம் செய்ய, ஏகாந்தமாக இரு, சிரவணம் பண்ணு, குருவைப்பிடி, சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, அப்புறம் விசாரம் பண்ணு, தியானம் பண்ணு, ஓங்காரம் ஜபி,
பிராணாயாமம் பண்ணு, இப்படியே வாழ்க்கையை பயணம் செய்ய, தான தர்மம் பண்ணு, இப்படியே வாழ்க்கையை தொடர்ந்தால் சத்துவகுணத்தை வளர்ச்சி செய்ய, சத்துவகுணத்தை விரிவுபடுத்து. இதுதாங்க மேன்மை, இதுதான் உயர்வு, இதுதான் ஆனந்தம், இதுதான் பிரம்மம், இதுதான் சமாதி. புரியுதா? அப்படி இதெல்லாம் ஒரு நிலையில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கேன். கடந்து வந்ததை நல்லா ஊர்ஜிதமாக ஆத்தென்டிக்காக நல்லா அறிஞ்சு உணர்ந்து செய்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. அதனால் எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்கிறது இல்லை, உங்கள் முன்னாடியே நான் இருக்கேன். டெய்லி என்னை பார்க்குறீங்க, 28 வருஷமாக பார்க்குறீங்க. அதனால் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, நீங்கள் செயல்படுறதுக்கு தான் இருக்குது. புற வேலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. 50 வயசுக்கு மேலே அகத்து வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். அகத்து வேலை சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற பேர், பணம், புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.